சூரியன் சந்திரன் மூலியமா திதி வருதுன்னு சொல்லியாச்சு. இயல்பாவே நம்ம இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. சூரியன் மூலியமா சந்திரன் மூலியமா தான் திதி அப்படிங்கிறதே வருது. வருதா இல்லையா? பௌர்ணமி பௌர்ணமியுடைய பேரே வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள பேராதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, சூரியன்ல இருந்து செவ்வாய் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அதுக்கு வந்து ஒரு திதி. சூரியன்ல இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கு செவ்வாய் அதுக்கு வந்து ஒரு கரணம். இதுக்கு இந்த பாவத்துக்கு இந்த கரணம். அந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க. வேலை செய்யாது. நடைமுறையில நீங்க வேணா எடுத்து பார்க்கலாம். நடைமுறையில ஆய்வு ஜாதகங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இது இந்த ஜாதகத்துல எனக்கு இது ஆய்வு பண்ணுன்னு சொல்லி உதாரண ஜாதகங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டுட்டு இதுல இந்த மாதிரி இருக்கு இதை பாத்துக்கோங்க அந்த மாதிரி சொன்னாலும் ஏத்துக்காதீங்க தயவு செய்து. தவறான பாதையை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க. அதை நான் வந்து சொல்லி வைக்கிறேன். இதுக்கப்புறம் கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய்ப்பு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதனாலதான் என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா, நடைமுறையே லைவ்லயே ஒரு ஜாதகம் போட்டு இதுக்கு வந்து விளக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து விளக்கம் சொல்லுவேன். புரியுங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அதுதான் காரணம். நான் ஏதாவது ஒரு ஜாதகம் போட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அதுல ஒரு உண்மைத்தன்மை இல்லாம போயிடும். கூடுமான வரைக்கும் ஏதாவது அந்த பழைய ஜாதகம் போட்டு விளக்கம் கொடுத்தாங்கன்னா தயவு செய்து அதையும் வந்து ஏத்துக்காதீங்க. உங்களுக்கு அனுபவத்துல வரக்கூடிய ஜாதகத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தான் பலாபலன்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்.